தேவனுடைய கிரியை. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். யோபு இதுவரையிலும் தேவனுடைய கிரியைகளை தன்னுடைய சிநேகிதரிடத்தில் விரிவாக எடுத்துச் சொன்னார். தான் இதுவரையிலும் தேவனுடைய கிரியைகளை பூரணமாய் சொல்லி முடிக்கவில்லை என்று யோபு சொல்லுகிறார். இதோ இவைகள் தேவனுடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை தெளிவுபடுத்துகிறார். தேவன் மனு புத்திரருக்கு தம்மை பற்றி ஓரளவு மாத்திரமே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்மை பற்றி எவ்வளவு வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு மாத்திரமே நம்மால் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுய புத்தியினாலோ சுய ஞானத்தினாலோ நம்மால் தேவனை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வெளிப்பாட்டிற்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சிருஷ்டிப்பையும் அவருடைய மகத்துவத்தையும் சர்வ வல்லமையையும் மாட்சிமையையும் யோபு பயபக்தியோடு அங்கீகரித்து தேவனை துதிக்கிறார். யோபுவும் பில்தாத்தும் தேவனை பற்றி நல்ல சத்தியங்களை சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் தேவனை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மிகவும் கொஞ்சம். தேவனை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அதிகம். தேவன் எப்படி இருக்கிறார் என்பதையும் தேவனுடைய குணாதிசயங்களையும் நாம் இன்னும் பூரணமாக அறிந்து கொள்ளவில்லை. நாம் தேவனை பற்றி அறிந்திருப்பதை விட அவரை பற்றி இன்னும் அறியாமல் இருப்பதே மிகவும் அதிகமாயிருக்கிறது. தேவனை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்று யோபு கேட்கிறார். தேவன் நித்தியமானவர். அவரை நம்மால் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஞானமும் புத்தியும் அறிவும் தேவனுக்கு முன்பாக பலவீனமானவை. தேவனுடைய மகிமையை நாம் இன்னும் பூரணமாய் அறிந்து கொள்ளவில்லை. காலம் வரும்போது தேவன் தம்மை இன்னும் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். அது வரையிலும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்களில் நாம் பலப்பட வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தரை பற்றி மனுஷருக்கு மிகச் சிறிய அளவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இடி முழக்கத்தை போன்றது. ஆனால் நமக்கு மெல்லிய சப்தம் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.